மேம் வந்து எங்ககிட்ட எக்ஸ்டென்ஷனுக்காக வந்தாங்க. அவங்களோட ஃபீட்பேக் மட்டும் நம்ம டைரெக்டாகவே கேட்கலாம். மேம் இங்கே வரும்போது என்ன திங்க் பண்ணி வந்தீங்க? நிச்சயமாக எனக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயமாக இருந்தது. வெயிட்டாக இருக்குமோ, கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு ஃபஸ்ட்டு யோசித்தேன். ஆனால் எனக்கு அப்படி தெரியல, நல்லா இருக்கு. ரொம்ப 1.5 இன்ச் ஹேர்லேருந்து நம்ம இவ்வளோ லென்த்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் நிறைய பேரோட இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ பார்த்துருக்கீங்க, உங்களுக்கும் அதே மாதிரி கிடைச்சிருக்கு. ஆமாம், 2 இயர்ஸாக நான் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு அப்போ வர முடியல, இப்போ தான் டைம் கிடைச்சது. ஆக்சுவலாக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்ததுனால எனக்கு இப்போ டைம். மேம் வந்து ஒரு கேன்சர் சர்வைவல், அதுலேருந்து வெளியில் வந்து நம்மக்கிட்ட லைஃப்பில் அவங்க எவ்வளவோ சாக்ரிஃபைஸ் பண்ணாலுமே சொசைட்டியை சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமானதுனால தான் இங்கே வந்தாங்க. ஸோ அவங்க எந்த விதத்துலையுமே உண்டாயிடக்கூடாதுங்கிறதுல ரேஸ் ரொம்ப வந்து கவனமாக இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நம் தேசம் அறக்கட்டளை அவங்க நிறைய பேஷண்ட்டுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. மேம்க்கு நாங்கள் ஹெல்ப் கேட்டிருந்தோம். 4000 வந்து அவங்க பேமெண்ட் அனுப்பியிருந்தாங்க. நான் நம் தேசம்க்கு ஒரு தேங்க்யூங்க பண்ணி. கண்டிப்பாக நம் தேசம் அறக்கட்டளைக்கு ரொம்ப தேங்க்ஸ், நன்றிகள். அது இல்லாமல் ரேஸ் ஸ்டூடியோக்கு கண்டிப்பாக எல்லாரும் வாங்க. என்னோட 2 வருஷ கனவு நிறைவேறிருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. 2 இயர்ஸ் கழிச்சு மேம் வந்து அவங்கள பார்க்கறதுக்கு ரேஸ் சப்போர்ட் பண்ணிருக்கோம்னு நினைக்காது. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் ஹாப்பியாக இருங்க மேம். ரொம்ப தேங்க்யூ.